சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்கள் இந்த ஆதிபந்தேகஸ்தே சத்திய சபையை பற்றி சொன்ன வாக்கு தத்துவத்தில் இதுவும் ஒன்று ஆகும். இந்த ஆதிபந்தேகஸ்தே சத்திய சபையில் பலத்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கும். அதில் ஒன்று என்னவென்றால், பூமியில் உள்ள ராஜாக்களும் மந்திரிகளும், அதாவது இன்றைய காலகட்டத்தில் நாட்டை ஆளும் முதல்வர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பிரதமர்கள் என்று பலதரப்பட்டவர்களும் நாட்டு ஜனங்களை சமாதான பாதையில் நடத்துவது எப்படி என்றுள்ள ஆலோசனைகளை சபையை நடத்தும் ஐயா அவர்களிடம் கேட்டு செல்வார்கள். அது உண்மை என்று நம்புவதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஆதிபந்தேகஸ்தே சத்திய சபையில் முன்பு சாதுஜி தேவநேசன் ஐயா அவர்கள் மூலம் புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் ஜனங்களை சந்தித்து ஆலோசனை சொல்லி வரும் ஒரு நிகழ்வு ஒன்று நடந்து வந்தது. இந்த நிகழ்வானது இன்றைய நாட்களிலும் சாது வி ஆண்டனி ஜோயல் சுப்பு ஐயா அவர்களால் ஆதிபந்தேகஸ்தே சத்திய சபையில் புதன், வெள்ளி நாட்களில் நடைபெற்று வருகிறது. இப்பொழுதும் புதன், வெள்ளி ஆகிய நாட்களில் ஆத்மீக ஐயாவை நேரடியாக சந்தித்து ஆலோசனைகள் பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் பெற்று அநேகர் செல்லுகிறார்கள். இந்த விசேஷமான உண்மைகளை கூட இருப்பவர்கள் சொல்லி சபை வளர்ச்சிக்கு ஊக்கப்படுத்தாவிட்டாலும் என்னை போன்றவர்கள் உலகத்திற்கு சொல்லி வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வழி செய்வோம். இவை இப்போது ஆமை வேகத்தில் நடந்தாலும் சபையை நடத்துகிறவரை பற்றி எவ்வளவு அவதூறு பரப்பினாலும் ஜெட் வேகத்தில் உள்ள வளர்ச்சியை உலகம் காணும். அந்த வளர்ச்சியானது நல்லவர்களாக இருப்பவர்கள் தீயவர்களை கர்த்தருக்குள் கொண்டு வரும் முக்கியமான வளர்ச்சியாகும், முக்கியமான நிகழ்ச்சியாகும். அது மட்டுமல்ல, சபையை நடத்தும் சாட்சிக்கு எதிரானவர்களையும் சமாதானம் உள்ளவர்களாக, கர்த்தருக்குள் நாட்டு ஜனங்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக கொண்டு வரும் ஒரு அற்புதமான வளர்ச்சியின் கிரியையாகும். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் தான் சபையை இன்னும் கர்த்தருக்குள் அதிவேகமாக வளரச் செய்யும். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.